கோட்பாடு 7 விடுதலை. நம்ம நினைச்சா நம்மளோட நேரத்தை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் நம்ம காசு நமக்கு தர்ற வட்டி. இன்னைக்கு நீங்க காத்தால எழுந்திருக்கிறீங்கன்னா, உங்களால எது வேணாலும் இந்த வாழ்க்கையில செய்ய முடியும்னு நான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் அப்படின்றது ஒவ்வொரு ஆளை பொறுத்து, ஒவ்வொருத்தரோட தேவையும், ஒவ்வொருத்தரோட மனநிலையும் பொறுத்து மாறும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே அந்த சந்தோஷம்ன்ற நெருப்பை ஊட்டுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால கட்டுப்படுத்த முடியும்னு இருக்கிற ஒரு சுதந்திரம். நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச நேரத்துல நீங்க நினைச்சபடி செய்யறதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுதான் காசு உங்களுக்கு தர்ற வட்டி. 1910ல ஆங்கஸ் கேம்ப்வெல் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் யுனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன்ல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்கிசோஃபனியா இது இருக்கிற மக்களை பற்றி நிறையவே படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ படிக்கும்போது த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினாரு. அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிறந்த இடம், வளர்ந்த இடம், அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்க எவ்வளோ காசு வச்சுருந்தாங்க, அவங்க எவ்வளோ அந்தஸ்தோடு வாழ்ந்தாங்க, அவங்க ஏழையா பணக்காரங்களா, இல்லை யார் அவங்கள வளர்த்தாங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் அவங்கள சந்தோஷமாக வச்சுது. அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு அவங்க கையிலையும் அவங்க கட்டுப்பாட்லையும் இருக்குன்றது தான். அவங்களோட சம்பளம், வீடு, ஏன் அவங்க கிட்ட வீடே இல்லைன்னா கூட இந்த ஒரு காரணம் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருந்தது. காசு ஒன்றை வச்சு நம்மளால எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் காசு ஒரு முக்கியமான விஷயத்தை தந்தது. நம்ம நேரத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு, நம்ம நேரத்தை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி அப்படின்றது ஒரு சாதாரண முயற்சி இல்லை. இப்போ உங்க வீட்டில் நீங்களே சமைக்கிறீங்க, சமைச்சிட்டு நீங்களே வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சமைச்சிட்டு வேலைக்கு போகும்போது உங்களோட உடம்பும் உங்களோட மனசும் சோர்வடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால நீங்க வேலை லேட்டா செய்ய வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களோட வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதுவே நீங்க சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வீட்டில் வைக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சீங்கன்னா உங்களால் அந்த நேரத்தை உங்க பசங்களுக்காக செலவழிக்க முடியும். ஏன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் கூட அதிகமாக எடுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்க இங்க செலவழிக்கிற நேரத்தை வேற ஒரு வேலைக்கு செலவழிச்சீங்கன்னா ஏற்கனவே சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஒரு காரணத்தினால காசுனால எல்லா நேரத்தையும் வாங்கிட முடியும், இல்லைனா காசுனால எல்லா சூழ்நிலையும் வாங்கிட முடியும் நம்ம நினச்சிடக்கூடாது. காசு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லைனா ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டில் சமைக்கலைன்னா வெளில சாப்பிட்லாம். அது வரைக்கும் நம்ம நேரத்துக்கு கட்டுப்பாடு கொடுக்கறது காசு. அதே நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக அந்த ஹோட்டல் இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு தேவைப்படுற மருந்து இருக்கணும். நிறையா காசு இருந்தோ கம்மி காசு இருந்தோ உங்ககிட்ட இருந்து உங்கள் வாழ்க்கையோட கட்டுப்பாடு வெளில போச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு டிரைவர் சீட்டில் உட்கார்ற மாதிரி உட்காந்துருக்கோம். இந்த வாழ்க்கைன்ற பயணத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த கார் நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நம்ம எந்த இலக்குக்கு போனாலும் சரி, நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போனாலும் சரி, அந்த கார் நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக பயணிக்கவே முடியாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்தால் கூட, நீங்கள் விருப்பப்படுற ஒரு விஷயம் நடந்தால் கூட, ஒரு சில விஷயங்கள் உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த இடத்துல தான் காசோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் மனநிலைமையிலையும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போது நீங்கள் 1900s இல்லைனா 1950s பக்கம் போனீங்கன்னா அந்த நேரத்தில் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஒரு சராசரி மனுஷன் போய் வேலை செஞ்சால் அவன் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கணும், ஒரு விஷயத்தை அசம்பிள் பண்ணணும், இல்லைனா ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து தூக்கி இன்னொரு இடத்துல விற்கணும். அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு வேலை போச்சு. அவங்க 12 மணி நேரமோ 8 மணி நேரமோ வேலை செஞ்சக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த வேலை பற்றியான சிந்தனை அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவங்க உடம்பு ரீதியாக தான் வேலை செய்கிறாங்க. அந்த காலத்தில் ஜான் டி ராக்ஃபெல்லர் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார். அவர் எப்போவுமே எல்லாரையுமே பேச விட்டுட்டு உட்காந்து கவனிப்பாராம். அவர் எடுக்கிற மற்ற முடிவெல்லாம் எப்போவுமே கடைசியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே பார்க்க அவர் இதை சும்மா பண்ணுற மாதிரியோ இல்லைனா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியோ நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ராக்ஃபெல்லர் எப்போவுமே மண்டேல அவரோட வேலையை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எப்போவுமே யோசனை செஞ்சுட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சாராம். ஆனால் இன்னைக்கு நமக்கு இருக்கிற முக்காவாசி வேலை மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ராக்ஃபெல்லர் பண்ணுற அதே வேலை தான் நம்ம 8 மணி நேரத்துக்கும் செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்குது. நம்ம ஆஃபீஸ் எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சாலும், இல்லை நம்மளோட வேலை எவ்வளோ கம்மியாக இருந்தாலும், நம்ம வேலை முடிஞ்சக்கப்புறமும் நம்மளோட வேலை நம்ம மூளையில் நம்ம பின்னாடியே தான் வருது. இது அத்தனையும் நாள நம்மளோட சுதந்திரம் தொலைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கா? ஏதோ செய்ய முடியுமா? 30 லெசன்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு புக்கை கால் பிளேமர் எழுதினார். அந்த புத்தகத்தில் மனுஷன் என்றைக்குமே நான் அதிகமாக சம்பாதிச்சு இத்தனை பொருள் வாங்கணும், இல்லைனா நான் பக்கத்தில் இருக்கிறவனை விட அதிகமான அந்தஸ்தில் இருக்கணும், இல்லைனா என்னோட வேலை என்னோட எதிர்காலத்தில் எவ்வளோ சம்பாதிக்க போகுது அப்படின்றத பற்றி பேசவே இல்லை. இதை பற்றி பேசாதவங்க நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல வருட காலங்களாக அனுபவம் இருக்கிற, எல்லாத்தையுமே பார்த்த முக்கியமான மக்கள், முதியோர்கள் தான். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தேவைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள், தன்னை விட பெருசாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறது, அதை தவிர தன்னோட பசங்க கூட யோசிக்காமல் நேரம் செலவழிக்கிறது. என்னதான் இருந்தாலும் நம்மளோட பசங்களுக்கு நம்மளோட காசு வேணாம், நம்மளோட பொம்மைங்க பொருளுங்க எதுவுமே வேணாம். அவங்க பொருள் எல்லாமே கேட்டால் கூட
அவங்களுக்கு உண்மையாவே தேவைப்படுறது நம்ம தான் அப்படின்னு எழுதுறாரு பிள்ளைமார். இது எல்லாமே அனுபவிக்க நமக்கு முக்கியமான இது எல்லாமே அனுபவிக்க நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட சுதந்திரம். நம்மளோட சுதந்திரம்ன்றது நம்மளோட நேரத்தை பொறுத்து. அந்த நேரத்தை நம்மளோட கட்டுப்பாடுல வச்சுக்க நமக்கு இருக்கிறதுலே அதிக வட்டி கொடுக்கறது நம்மளோட காசு. இப்போ காசு இருக்கிறதுலே கம்மி லாபமோ வட்டியோ எதுல கொடுக்குதுன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.